கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்கள் என்ற தலைப்பிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் எத்தனை விதங்களாக பிரிக்கலாம் என்பதை குறித்து பார்க்கலாம். தீர்க்க தரிசனத்தை 7 விதமாக பிரிக்கலாம். அதாவது வேதாகம தரிசனம், போதக தரிசனம், ஓமை தரிசனம், நிழலோட்ட தரிசனம், சொப்பன தரிசனம், தேவ வார்த்தையின் தரிசனம், முகமுகமான தரிசனம் என்று 7 விதங்களாக பிரிக்கலாம். இந்த 7 விதங்களிலும் சாப தரிசனம், எச்சரிப்பின் தரிசனம், ஆசீர்வாதத்தின் தரிசனம் என்று இதிலே 3ஆக பிரிக்கலாம். அதோடு மாத்திரமில்லை, இந்த 7 தரிசனங்களிலே நிகழ்கால தரிசனம், கடந்த கால தரிசனம், எதிர்கால தரிசனம் என்றும் பிரிக்கலாம். அதே இந்த 7 தரிசனங்களிலே பொய்யான தரிசனம் அல்லது கள்ள தரிசனம் என்றும் பிரிக்கலாம். இந்த 7 தரிசனங்களிலும் 42 தரிசனங்களாக பிரிக்கலாம். தனித்துவ வேதாகம தரிசனம், போதக வேதாகம தரிசனம், உவமை வேதாகம தரிசனம், நிழலோட்ட வேதாகம தரிசனம், சொப்பன வேதாகம தரிசனம், தேவ வார்த்தையின் வேதாகம தரிசனம், முகமுகமான வேதாகம தரிசனம் என்றும், தனித்துவ போதக தரிசனம், வேதாகம போதக தரிசனம், உவமை போதக தரிசனம், நிழலோட்ட போதக தரிசனம், சொப்பன போதக தரிசனம், தேவ வார்த்தையின் போதக தரிசனம், முகமுகமான போதக தரிசனம். அடுத்ததாவது தனித்துவ உவமை தரிசனம், போதக உவமை தரிசனம், வேதாகம உவமை தரிசனம், நிழலோட்ட உவமை தரிசனம், சொப்பன உவமை தரிசனம், தேவ வார்த்தையின் உவமை தரிசனம், முகமுகமான உவமை தரிசனம் என்றும், தனித்துவ நிழலோட்ட தரிசனம், வேதாகம நிழலோட்ட தரிசனம், போதக நிழலோட்ட தரிசனம், உவமை நிழலோட்ட தரிசனம், முகமுகமான நிழலோட்ட தரிசனம், சொப்பன நிழலோட்ட தரிசனம், தேவ வார்த்தையின் நிழலோட்ட தரிசனம் என்றும், தனித்துவ சொப்பன தரிசனம், வேதாகம சொப்பன தரிசனம், போதக சொப்பன தரிசனம், உவமை சொப்பன தரிசனம், நிழலோட்ட சொப்பன தரிசனம், தேவ வார்த்தையின் சொப்பன தரிசனம், முகமுகமான சொப்பன தரிசனம் என்றும், தனித்துவ தேவ வார்த்தையின் தரிசனம், வேதாகம தேவ வார்த்தையின் தரிசனம், போதக தேவ வார்த்தையின் தரிசனம், உவமை தேவ வார்த்தையின் தரிசனம், நிழலோட்ட தேவ வார்த்தையின் தரிசனம், சொப்பன தேவ வார்த்தையின் தரிசனம், முகமுகமான தேவ வார்த்தையின் தரிசனம். அடுத்ததாவது தனித்துவ முகமுகமான தரிசனம், வேதாகம முகமுகமான தரிசனம், போதக முகமுகமான தரிசனம், உவமை முகமுகமான தரிசனம், நிழலோட்ட முகமுகமான தரிசனம், தேவ வார்த்தையின் முகமுகமான தரிசனம் என்றும் இதை பிரிக்கலாம். இதில் சுமார் 42 தரிசனங்கள் உள்ளடங்கியது. இப்போ இது மாதிரி இதிலையும் எச்சரிப்பின் தரிசனம், சாப தரிசனம், ஆசீர்வாத தரிசனமாக பிரிக்கலாம். அதே போன்று எதிர்கால தரிசனம், நிகழ்கால தரிசனம், கடந்த கால தரிசனம் என்று பிரிக்கலாம். எனவே தீர்க்க தரிசனம் ஒரு ஆணி வேராக செயல்படுகிறது. எதற்கு அப்படின்னா 9 விதமான வரங்களுக்கும் ஒரு ஆணி வேராக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே
குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசன வரத்தில் மற்ற 8 விதமான வரங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. அதாவது தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தேவன் நம்மோடு பேசுவது. தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் ஞானத்தை போதிக்கிற வரம் நம்மிடத்தில் இருப்பதில்லை. தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் அறிவை உணர்த்த முடியாது. தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் விசுவாசம் வெளிப்படாது. தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் குணமாக்கும் வரங்கள் வெளிப்படாது. தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் அற்புதங்கள் செய்ய முடியாது. தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் ஆவிகளை பகுத்தறிய முடியாது. தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் பற்பல பாஷைகளை பேச முடியாது. தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் வியாக்கியானம் பண்ண முடியாது. எனவே இந்த 8 விதமான வரங்களுக்கும் தீர்க்க தரிசனம் ஒரு ஆணி வேராக செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த வகைகள் 7 விதமான விதங்களிலும் அதிலும் வெவ்வேறு விதமான அந்த வகைகளிலிருந்தும் அதை குறித்து அதனுடைய காரியங்கள், அதனுடைய தன்மைகளை குறித்து வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.